Actually, I batch 2022 passed out. Corona batch மாட்டின ஒரே பேட்ச் நாங்களும் ஒரு பேட்ச். ஸோ ஆக்சுவலாக பாதி அரவுண்ட் 1 இயர் நாங்கள் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு ப்ரொடக்ஷன் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், என்னெல்லாம் பேசிக் கற்றுக்க முடியுமோ அத்தனையுமே கற்றுக்கிட்டோம். பட் அப்புறம் கொரோனா வந்தனால டோட்டலி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் கொரோனா முடிச்சு வந்தோட சிஓ சார் எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாரு. ஒன்றா எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ட்ரைனிங் போகலாம், ஐஐடி ட்ரைனிங் போகலாம், இல்லாட்டி ஐடி ட்ரைனிங் முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம் சொன்னார். நாங்கள் எல்லாருமே ஐஐடி ட்ரைனிங் தான் முதல்ல சூஸ் பண்ணோம். இது வந்து நாங்கள் கொரோனா முடிச்சு ஜஸ்ட் 1 வீக்கில் நடந்தது. 1 மந்த்க்குள்ளே எல்லாருமே ட்ரைனிங் போயிட்டோம். அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. வந்தோம், ப்ராஜெக்ட் முடித்தோம், வி கம்ப்ளீட் அவர் டிகிரி ஜஸ்ட் லைக் தட். இடையில நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் போயிருக்கோம், ஐவி நிறையவே போயிருக்கோம். கோயம்புத்தூர், அரௌண்ட் கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி அங்கெல்லாம் போயிருக்கோம். அப்புறம் ஓடிசி நிறைய இடத்துல போடுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவல் ஒர்க் என்னன்ட்டு நீங்கள் அங்கே கற்றுக்கலாம். நீங்கள் என்ன தான் தியரியில் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அங்கே தான் பார்ப்பீங்க. நீங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது, நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற ஃபீல்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்குமே நான் இப்போ வந்துட்டு ஓஜேடியாக ஒர்க் பண்ணிருக்கேன். கொக்கோ லேக்ன்ற ஒரு ரெசார்ட்டில் பொள்ளாச்சியில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓஜேடியாக ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போது மலேசியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு எங்கள் புவனேஸ்வரி மேம் தான் முழுக்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த ஐடியாவே இல்லை ஸ்டார்டிங்கில். அவங்க தான் ரொம்ப புஷ் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எங்கேயோ எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டம்னு நினச்சி படிக்காதீங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா இதை விட ஈஸியான ஃபீல்டே இருக்க முடியாது. தேங்க்யூ.